வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இதே சம்பந்தப்பட்ட அத்தியாயங்களை முடித்து சிறுநீரகத்தில் பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த மீன்வேல சம்மர் ஆரம்பிச்சிட்டு இல்லையா? நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அநேக நண்பர்கள் இந்த வெயில் காலத்தில், கோடை காலத்தில் நம்முடைய உணவு முறையிலும் நம்முடைய கோடை காலத்தில் வரக்கூடிய முக்கியமாக நம் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கு தீர்வுகள் என்ன, அந்த கோடை கால நோய்கள் வராமல் நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும், நம்முடைய உணவுலையும் நம்முடைய வாழ்வியலும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தம் தொடர்ந்து ஒரு 3 வாரங்களுக்கு வெயில் காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்னென்ன உணவுகள், என்னென்ன வாழ்க்கை முறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக கோடை காலத்தில் வரக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிற முதலாவது அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிறு குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரணங்கள், மிக முக்கியமான நோய்கள் என்ன. முக்கியமாக அந்த நாட்கள் அதிகமாக வரக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, அம்மை நோய் அதிகமாக வரக்கூடியது. ஏன்னா நம்ம உடம்புல இந்த வெயில் காலத்தில் பித்தா சீசன் அப்படி சொல்லலாம். எப்படி வாதா பித்தா கபான் இருக்கு இல்லையா? மிகினும் குறையினும் நோய் செய்யும் முதலோ வலி முதலா எண்ணிய ஒன்று. ஸோ எந்த ஒரு நோய்களும் வலி முதலா எண்ணிய ஒன்று, வாதம் பித்தம் கபம், இது 3 அதிகமாகும் போதும் இது 3 குறையும் பொழுது தான் நோய்கள் வரும். இதுதான் மருந்துகள் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது இல்லையா? ஸோ இந்த சீசன், சம்மர் சீசன் இஸ் பித்தா சீசன் அப்படி சொல்லலாம். ஸோ பித்தம் தான் அதிகரித்து காணப்படும். ஸோ சன்லைட் அதிகமாக வரும் பொழுது நம்ம உடம்பில் உள்ள ஹீட் அதிகமாகும் இல்லையா? அந்த டைமில் வாதமும் கபமும் குறைந்து பித்தம் அதிகரிக்கும். ஸோ இந்த நாட்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வரக்கூடிய நோய்கள் அம்மை நோய் இந்த பீரியடில் அதிகமாக வரக்கூடியது வைரல் டிசீஸ். ஸோ இது வராமல் இருப்பதற்கு என்னென்ன பண்ணலாம்? அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை முக்கியமாக வரக்கூடியது, வாட்டர் பார்ன் டிசீஸ், மஞ்சள் காமாலை, அதே போல் டைஃபாய்டும். என்ன ரீசன்? நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர். ஸோ ரொம்ப தாகமாக இருக்கும், போகிற இடத்துலலாம் தண்ணீர் குடிச்சிருவாங்க இல்லையா? பாக்கெட்டில் தண்ணீர் வாங்கி குடிக்கிறது, ஐஸ் போட்டு ஜூஸ் குடிக்கிறது, இதெல்லாம் ஒரு காரணம் மஞ்சள் காமாலைக்கும் டைஃபாய்டுக்கும். தண்ணீர்னால் வரக்கூடிய நோய்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூடுமான வரைக்கும் போகிற இடத்துல எல்லாம் வீட்டிலேருந்து தண்ணீர் கொண்டு போகிறது மிக மிக நல்லது. ஏன்னா தாகம் கட்டாயமாக இருக்கும், அதிகமாக வியர்வு வெளியேறும் பொழுது நமக்கு தாகமும் இருக்கும், அதே போல் உடல் சோர்வும் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கணும். அதே போல் இந்த டைமில் நமக்கு எல்லாமே ஐஸாக சாப்பிட்ணும், இல்லை சில்லுன்னு சாப்பிடணும் என்ன வரும் இல்லையா? ஸோ கூடுமானவருக்கு இந்த பீரியடில் அதிகமாக சில்லுன்னு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதாவது டான்சிலைட்டிஸ், ஃபேரிஞ்சைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வரதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதே போல் ஃபுட் பாய்சன் இந்த டைமில் அதிகமாகும், அதிகப்படியான ஸ்பைசி ஃபுட்டு. ஸோ இந்த நாட்களில் கூடுமான வரைக்கும் அதிகப்படியான மசாலா பொருட்களை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. அதிகப்படியான நீங்கள் எப்பவும் போல் ஒரு சாதாரண நாட்களில், கோடை காலம் இல்லாத நாட்களில் சாப்பிடுவது போல் இந்த காலத்தில் அதிகமான நான் வெஜிடேரியன், சிக்கன், பீஃபு, இது மாதிரி மசாலா ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா சில டைரியா இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ கூடுமான இதெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் ஸ்கின் ரேஷஸ், சன்னோட பர்ன்ஸ்னால ஸ்கின் ரேஷஸ் அது வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். சன் ஸ்ட்ரோக்கு, சில பேர் நடந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே கீழே விழுவாங்க இல்லையா? உங்களோட பிபி ரொம்ப கம்மியாக காணப்படும், நாடி துடிப்பு மிக கம்மியாக காணப்படும். ஸோ சன் ஸ்ட்ரோக் வரதற்கான வாய்ப்பு. சன் ஸ்ட்ரோக் யாருக்கு அதிகமாக காணப்படும்? வயோதிபர்களுக்கு. ஸோ இந்த பீரியடில் வயோதிபர்கள்லாம் கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் போகாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதே போல் அதிகப்படியான தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த வார நிகழ்ச்சியில் இந்த கோடை டைமில் நம்ம சாப்பிடக்கூடிய தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் கோடை காலத்தில் அனைவருக்கும் தெரிந்தது தான், காமன் நிறைய தண்ணீர் குடிக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதோடு சேர்த்து வேறு என்னென்ன நம்ம சாப்பிட்டால் நமக்கு நோய் வராமல் தடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முக்கியமாக இந்த வாரம் மோரில் கலந்து சில நட்ஸ் எல்லாம் கலந்து நம்ம ஒரு குளிர்ச்சியான ஒரு விதை மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். விதை மோர் செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் விதை, பூசணிக்காய் விதை, கற்பூரவள்ளி விதை. மோர் தேவையான அளவு. நம்முடைய நாட்டின் உணவின் முக்கியத்துவமே விதைகளை சார்ந்து தான் அதிகமாக இருக்கும். நம்முடைய விவசாயமும் சரி, நம்முடைய உணவும் சரி, எப்போவுமே விதைகளை சார்ந்து தான் இருக்கும் இல்லையா? விதையில் தான் அதிகப்படியான உயிர் உண்டு. முக்கியமாக நம்முடைய பிரதான உணவு, தமிழர்களுடைய பிரதான உணவாகிய அரிசி உணவும் ஒரு விதை தான் இல்லையா? பருப்பு வகைகளும் ஒரு விதை தான், கொட்டையும் ஒரு வகையான விதை தான். இது எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு யூனிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். மற்ற நாடுகள்லாம் அதிகப்படியான இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய விதைகளோ அவர்களிடத்தில் கிடையாது. நம்முடைய பாரம்பரியமான அரிசி வகைகள் நிறைய பார்த்தோம் இல்லையா? கம்புலேருந்து, கேழ்வரகுலேருந்து, ராகிலேருந்து, அது எல்லாமே விதைகளை சார்ந்து தான் இருக்கும் இல்லையா? ஆனால் மற்ற அயல்நாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அதிகப்படியான பேக்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, மாவு சத்து அதிகமான உணவுகள் இதுதான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.
அதுதான் நம்ம நாட்டோட ஆரோக்கியத்திற்கான காரணமே. நம்ம வந்து விதைகளை சார்ந்த நம்முடைய உணவுகள் அதிகமாக காணப்படும். இந்த நிகழ்ச்சியில் விதைகள் தான் நம்ம அதிகமாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்ம நிறைய நட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, பாதாம், பிஸ்தா, அக்ரோட்டு, வால்நட்டு, இதே மாதிரி அதிகப்படியான விலை கொடுத்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கி அதில் இது கொழுப்பு அதிகமாக இருக்கா, கொழுப்பு சத்து இல்லையா, இது குட் கொலஸ்ட்ராலா, பேட் கொலஸ்ட்ராலா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு தான் இன்றைக்கி அனைவரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து சாரப்பருப்பு அப்படிங்கிற ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து முக்கியமான 3 வகையான விதைகளை நம்ம எடுத்திருக்கோம். இந்த 3 வகையான விதைகளுமே சம்மர் நாட்களில் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருட்கள். பார்த்தோம் இல்லையா, சம்மர் காலத்தில் வரக்கூடிய நோய்கள், அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பேர்னிங் சென்சேஷன் இன் யூரின். யூரின் போகும்போது மூத்திர கடுப்பு ஏற்படுவது, சரியா, நீர்க்கடுப்பு, மூத்திர கடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு நம்ம அதிகப்படியாக தண்ணீர் அதிகமாக சாப்பிடணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோர் அதிகமாக சாப்பிடணும்னு தெரியும். ஆனால் வெறும் மோராக இல்லாமல் அதில் அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம கலந்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு மிக சிறந்த நேச்சுரல் டையூட்டிக்காக இருக்கும், ஒரு சிறுநீர் பெருக்கியாக இருக்கும். அதோடு சேர்த்து இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய உடல் சோர்வுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இருப்பது தான் இந்த 3 மருந்து மட்டுமில்லை, இது உணவும் கூட. ஸோ இந்த 3 வகையான விதைகள் நம்ம எடுத்திருக்கோம். வெள்ளரிக்காய் விதை, பூசணிக்காய் விதை, கற்பூரவள்ளி விதை. கற்பூரவள்ளி விதை, ஓமம் நம்ம நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட்லேயும் நம்ம அதை நம்ம அதிகமாக நம்ம எடுத்திருக்கோம். வெள்ளரிக்காய் விதை எடுத்திருக்கோம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த சம்மர் நாட்களில் ஒரு ஏசி போட்ட மாதிரி தான் வெள்ளரிக்காயும் தர்பூசணி ரெண்டுமே ஒரு இன்டர்னல் ஏசி. ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு வகையான உணவு நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இன்டர்னல் ஏசி, இன்டர்னல் ஹீட்டர் அப்படிங்கிற பிரிச்சுக்கலாம் உணவில். இன்டர்னல் ஏசி என்னெல்லாம் வரும், மோர், அதே போல் வெள்ளரிக்காய், தர்பூசணி, இது எல்லாமே இன்டர்னல் ஏசி மாதிரி. அதே போல் இன்டர்னல் ஹீட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன், எக்கு, அதே போல் சிக்கன், பீஃப், இது எல்லாமே வந்து நம்ம ஹீட்டை கொடுக்கக்கூடியது, சில கிழங்கு வகைகள். ஸோ இந்த நாட்கள் நம்ம அதெல்லாமே நமக்கு ஹீட்டர் தேவையில்லை. இந்த நாட்கள் நமக்கு என்ன தேவை, நல்ல சில்லுனான ஒரு ஏசி தான் தேவை. இல்லை ஒரு ஏசி என்வாயர்மெண்ட் தான் நமக்கு தேவை, நம்ம உடம்புக்கும் அதுதான் தேவை. பித்தத்தை குறைக்கக்கூடிய பொருட்கள் தான் இது 3மே. ஸோ வெள்ளரிக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் விதை, பூசணிக்காய் விதை, கற்பூரவள்ளி விதை, இரண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஸோ எடுத்துருக்கோம். மோர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மோர் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, நீரினை பெருக்கி நீரினை சுருக்கி மோரினை பெருக்கி நெய்யினை உருக்கி, மறக்கவே கூடாது, நோய் எனக்கு அவதியில் சொல்லப்பட்டது. ஸோ நெய்யை எப்பொழுதுமே உருக்கி தான் சாப்பிடணும், அப்போ தான் அது உடம்புக்கு நன்மை பயக்கும். அதே போல் நீரினை சுருக்கி தான் சாப்பிடணும். அப்படின்னா என்ன, நீரை நன்றாக கொதிக்க வைத்து தான் குடிக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த காலத்தில் வரக்கூடிய வாட்டர் பார்ன் டிசீஸ் ஆகிய மஞ்சக்காமலையோ, டைஃபாய்டு இதெல்லாம் வராமல் இருக்கும். அதே போல் வாந்தி பேதி, டயரியா இது வராமல் இருக்க வேண்டும் என்றால் தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து அதை உபயோகப்படுத்த வேண்டும். அதே போல் மோரினை பெருக்கி, ஸோ தயிராக எடுக்காமல் மோராக்கி அதை சாப்பிட்டு வந்தோம்னால் நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாகவும் ஒரு உணவாகவும் இது நமக்கு இருக்கும். ரேஷியோ சொல்கிறேன் எல்லாமே. இப்போ நீங்கள் வெள்ளரிக்காய் விதை 100 கிராம்னா பூசணிக்காய் விதை 100 கிராம் தான். கற்பூரவள்ளி லீவ்ஸ் அதனுடைய விதை 50 கிராம் நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ இது 100 கிராம், இது 100 கிராம், இது 50 கிராம், மூன்றையும் நன்றாக இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு தேவையான அளவு 10 கிராம், நியர்லி ஒரு டீஸ்பூன் வந்து 5 கிராம். ஸோ 10 கிராம் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எந்த சால்ட் எதுவும் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம், சரியா. வெயில் காலங்களில் அதிகப்படியான காமன் சால்ட்டு தேவையில்லை, சோடியங்களோடு நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த வெயில் காலங்களில் காரம், புளிப்பு, உப்பு இது மூன்றையுமே கூடுமான வரைக்கும் நம்ம குறைத்து கொண்டு மற்ற உணவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பது மிக நல்லது. ஸோ நம்ம 10 கிராம் அளவுக்கு நம்ம அந்த பவுடர் எடுத்துக்கிறோம். இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மோர் எடுத்துக்கோங்க. இது நல்லா வீட்டிலையே ரெடி பண்ண மோர். எப்பொழுதுமே இதெல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணிக்கோங்க, அதுதான் மிக நல்லது. ஏன்னா நம்ம தண்ணீர் எல்லாமே கூடுமான வரைக்கும் நீங்கள் நல்ல தண்ணீரை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. ஸோ விதை மோர் ரெடி ஆகிட்டு, நீங்கள் நிறைய மோர்லாம் சாப்பிட்றீங்க, வித்தியாசமாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இதை ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு தேவையான டையூட்டிக் ஆக்ஷனை கொடுக்கக்கூடியதும், அதே போல் நம்ம சொன்ன மாதிரி அந்த நீர்க்கடுப்பு பெண்களை விட ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து தான் இந்த விதையுமோ ரெடி ஆகிட்டு. வெள்ளரிக்காய், பூசணிக்காய், கற்பூரவள்ளி விதை இது மூன்றும் கலந்த விதைமோர் ரெடியாக இருக்குது.